ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டேங்க. காலையில் எழுந்திரிச்சு மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. ஸோ இப்போ வந்து டைம் 3 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ளீனர்ஸ் வந்துருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க போகிறதுக்கே இப்போ டைம் ஆகிடுச்சு. இப்போ 2:30 ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஷாப்பிங்காக கிளம்பிட்டேன். கீதிகா ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பக்கத்தில் தான் ஃப்ரெண்டு வீடு. அங்கே போய் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போயிட்டு வந்துட்டு ஈவினிங் என்ன பிளான்னு தெரில. வீட்லேயே ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி எனக்கு வீட்லேயே பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் தான் யோசிச்சுருக்கோம். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கும் நிறைய வேலை இருக்குது, நாங்கள் ஆஃபீஸ் வேலை. அதனால் இந்த வருஷம் பர்த்டே கொஞ்சம் சிம்பிளாக தாங்க இருக்குது. நான் இப்போ போகிறப்ப அப்படியே கேக் வாங்கிட்டு வந்துடலான்னு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நானே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கேக் வாங்கிட்டு வந்துடுவான்னு. நான் தான் சொன்னேன் வேண்டாம் உங்கள் பர்த்டேக்கு நீங்களே வாங்க வேண்டாம், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ போய் நம்ம அப்படியே கேக் வாங்கிட்டு தேவையான திங்ஸ்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடலாம். கோவிலுக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் போகல. ஏன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே, குழந்தைங்களுக்குலாம் கிளாஸ் வேறு இருக்குது ஈவினிங்கு. ஹஸ்பண்டுக்கும் வேலை இருக்குது. நான்வெஜ் காலைல சாப்பிட்டாங்க. நான் சஷ்டி விரதம் தான், நான் சாப்பிட மாட்டேன், இவங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சாட்டர்டே வந்து கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். மேபி சாட்டர்டே காலையில் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆமாங்க, வாங்க போகலாம். பாருங்கள், சரியான வெயில். பரவாயில்ல, நல்ல வேலை குளிர் வரலையே. குளிர் வந்துடும் தான் எங்களுக்கு பயமே. ஏன்னா குளிர்னா எல்லாம் ஜாக்கெட் அது இதுன்னு மாட்டி போகணுமா, அதனால் பயமாக இருக்குது. ஐயோ குளிர் வந்துட வேண்டாம், இப்படியே இருக்கட்டும் வெதர் அப்படின்ற மாதிரி. அது உள்ளே தெரியுது அந்த ட்ரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த சைடு ஃபுல்லாகவே ஃபால் கலர் தான், நல்லா அழகாக இருக்குது. நானும் ஒரு நாள் வாக்கிங் போய் உங்களுக்கு காமிக்கலான்னு பார்க்குறேன், தெரியல எல்லாம் நல்லா. கேக் வாங்கிட்டு அப்படியே வந்து டார்கெட் போனேங்க. அங்கே போய் ஏதாவது இவங்களுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கி வைக்கல. சரி ஏதாவது டிஷர்ட் ஏதாவதுனாவது வாங்கி கொடுக்கலாம், என்ன வாங்குறதுனே தெரியலைங்க. ஆக்சுவலாக எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு ஆல்ரெடி. இனிமேல் என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ இன்னொன்று என்னென்னா, என்ன தேவையோ அப்பப்போ வாங்கிக்கிறோமா, அதனால் வந்து எதுவுமே யோசிக்க முடியல. சரி அட்லீஸ்ட் 2 டிஷர்ட் வாங்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே நீ காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால் வந்து அதை ரிட்டன் பண்ணிடுறேன்னு என்னை சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா நான் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. டார்கெட்டில் புதுசாக திறந்துருக்காங்க. பட் ஆனால் போயிட்டோம், வேறு என்ன வாங்குறதுன்னு எனக்கு தரலையா, அதனால் வாங்கிட்டு வந்தேன். பட் அவங்க அதை ரிட்டன் பண்ணிடு, நான் வந்து அதுக்கு பதிலாக நான் 7 டிஷர்ட் வாங்கிடுவேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை எடுத்து வச்சாச்சு. நான் வந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டெலாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு எல்லாம் விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டேன். காலையில் ஒரு தடவை படிச்சுட்டேன், ஈவினிங் வந்து டிவியில் போட்டு விட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டே வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் ஒன்றுனா பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஜஸ்ட்டு ஒரு 3 நாள் தாங்க விரதம். குழந்தைங்களை கொண்டு போய் கிளாஸில் விட்டுட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வரும்போது கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணோம். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பலாக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிரியாணி பண்ணிட்டேன், ஏன்னா காலையிலேயே நான்வெஜ் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிடலான்ட்டு செஞ்சாச்சு. ரொம்ப மோசமா இருக்கிறார் மாடல. அப்ப நீங்க கரெக்ட் தான், பிரியாணி போடாதது கரெக்ட் தான். அத முன்னாடி வெச்சு அத ஓதிருங்க அவ்வளவுதான். which one choose standard இருக்கு. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. பாட்டு தப்பா பாடிட்டோம். உண்மை உண்மை சந்தியா, உலகத்திலேயே இவ்வளவு நல்ல வைஃப் எங்கேயுமே கிடைக்காது. அது ரெக்கார்ட் ஆயிடுச்சா? பிரபுக்கு கிடைக்காதுன்றீங்களா? யாருக்குமே கிடைக்காது. பிரபுக்கு கிடைக்காது. ஈவினிங் கேக் கட் பண்ணலான்னு இருந்தோம். 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இவர் பர்த்டேன்றதுனால பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்களா, சரி அவங்க இருக்கும்போதே கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் சேர்ந்தே கேக் கட் பண்ணிட்டோம்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேங்க. தேர்ஸ்டே வந்து ஹஸ்பண்டோட பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணோம் கேக் கட் பண்ணி. இன்றைக்கி வந்து பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நமக்கு யாருக்கு பர்த்டே கல்யாண நாள் எது வந்தாலும் நம்ம ஒரு பாட்லக் வச்சு அது ஒரு செலிப்ரேஷனாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாட்டர்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே, இன்னொரு ஃப்ரெண்டோட பர்த்டேவும். ஸோ அவங்க 2 பேருக்கும் சேர்த்து நம்ம வீட்டில் பார்ட்டி வச்சுருந்தோம். அதுக்கு தான் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நானும் சுதீக்ஷா கீதிகாவும் மேட்சிங்காக வந்து ட்ரெஸ் போட்டிருந்தோங்க. நான் வந்து சாரீ கட்டியிருந்தேன். சுதீக்ஷா போட்டிருக்க ட்ரெஸ் வந்து என்னோடது தான். கீதிகா செகண்ட் பர்த்டே அப்போ ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு தடவை ஸ்டிச் பண்ணோம், எனக்கு சுதீக்ஷா கீதிகாவுக்கு. இப்போது வந்து சுதீக்ஷா என்னை விட ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க. உடம்புலாம் கொஞ்சம் லூஸாக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து பின் பண்ணி பின்னாடி கட்டி விட்டேன். பட்டு கரெக்டாக இருந்தது, குழந்தைக்கு அழகாக இருந்துச்சு 2 பேருக்குமே. சுதீக்ஷாவோட அப்போ தைச்ச ட்ரெஸ்ஸு கீதிகாவுக்கு இப்போ கரெக்டாக இருந்தது. அந்த மாதிரி 2 பேருக்கும் போட்டு விட்டாச்சு. நான் வந்து ஒரு சாரீ எடுத்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சாரீ எடுத்து கட்டிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து நேற்று காஸ்கோவில் இந்த மாதிரி இளநீ விற்கிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வாங்கிட்டு வந்ததுலேருந்து நான் குடிக்கவே இல்லை, மறந்துட்டேன். காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாக இருந்ததா, சரி ஓகே நல்லா சில்லுன்னு ஒரு இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடித்தோம். பட் அவங்க 2 பேருக்கு பிடிக்கல. ஏன்னா அது நார்மல் இளநீ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் வாடை அடிக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் குடிச்சிட்டேன். அவங்க 2 பேர் குடிக்கல. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி பண்ணேன் மத்தியானம். அதுவே சேர்த்து பண்ணிட்டேன், டின்னருக்கும் சேர்த்து. அப்புறம் கொஞ்சம் சாம்பார் மட்டும் வச்சேன். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வெரைட்டிங்க இன்றைக்கி எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. தலைவர்கிட்ட நில்லுங்க, எங்க தலைவர்கிட்ட நில்லுங்க. தலைவர் அடுத்த ரீல்ஸ் உங்களை வச்சு எடுக்கிறோம் நாங்க. ராஜா அந்த ரீல்ஸ் வாங்க உட்காரலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடு நல்ல கலகலப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்ததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஊர்லேருந்து இப்போ தான் வந்திருந்தாங்க. வரும்போதே திருப்பதி லட்டோடு வந்திருந்தாங்க, இந்தியா போயிருந்தாங்க. வந்த உடனே லட்டு கொண்டு வந்தாங்களா, ரொம்ப வருஷம் கழித்து சாப்பிட்ற மாதிரி இருந்ததுங்க. லாஸ்ட் இயர் நான் இந்தியா வரும்போது திருப்பதி போகலை. எப்போவுமே இந்தியா வரும்போது போவோம். லாஸ்ட் இயர் எங்கள் நைனா கேட்டுகிட்டே இருந்தாங்க போகலான்ட்டு. டைம் செட் ஆகாமல் நான் போகவே இல்லை. நெக்ஸ்ட் இயர் வரும்போது கண்டிப்பாக திருப்பதி போகணும். பட் லட்டு இன்றைக்கி பிரசாதமாக கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
இந்த மாதிரி நான் கேட்டு பேபி எப்படிலாம் வேலை வாங்கணும்னு எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த பிளான்ட் கேக்லாம் கட் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெருசாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலங்க. அப்படியே லைவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எல்லோரும் பேசினது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கேக்லாம் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கச்சேரி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. நிஜமாவே ரொம்ப நல்லா பாட தெரிஞ்சவங்க, பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றவங்க இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு பாடவே தெரியாதுங்க, கத்துவோம். பட் இருந்தால் கூட கத்துறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. 2 சைடும் மாறி மாறி இந்த மாதிரி பாட்டு பாடுறோன்ற பேரில் கத்திட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்ததுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடி எல்லா பார்ட்டிலேயும் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடுறோன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். இப்போ கொஞ்ச நாளாக அதெல்லாம் பண்ணவே இல்லையா, இன்றைக்கி திருப்பியும் அந்த மாதிரி உட்காந்து பாட்டு பாடினோம். அம்மாங்கள்லாம் கூட இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட அம்மாங்களாம் வந்திருந்தாங்க. அம்மா அப்பா எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் பழைய பாட்டெலாம் கூட போட்டோம். இவங்க வந்து சும்மாவே அந்த மியூசிக்கு ராகம் எதுவுமே பார்க்க மாட்டோம். சும்மா அப்படியே நமக்கு தெரிஞ்சதை வச்சு கத்துறது தான். செம்ம ஜாலியாக இருந்ததுங்க இந்த டைமு. கங்கை
என்ன பண்ண சொல்லுங்க என்ன வந்தது ராசா அந்த பாட்டு ஆனால் ஃபீமேல் ஆல்சோ அதெல்லாம் நீங்க ஜாயின் எடுக்கக்கூடாது நீங்க என்ன காட்டு கேட்டீங்க என்ன பண்ணுறீங்க குங்குமப்பூவே போலாமே குங்குமப்பூவே குங்குமப்பூவே டான்ஸோட நான் பார்த்த பெண்ணை ஒன்று கண்டேன் அந்த படம் தான் சேம் படம் பேச முடியாது எப்படி எப்படி நிறைய காப்பிரைட்ஸ் வர்றதுனால நான் வந்து கொஞ்சம் வாய்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓட்டி விட்டுருப்பேன், ஸ்பீட் பண்ணியிருப்பேங்க. இல்லைன்னா அதை போடவே முடியல, அதனால தான் அப்படி இருந்தது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஹாப்பினா, அம்மா அப்பாலாம் இருந்தாங்களே, ஃப்ரெண்டோட அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க இருந்ததுனால நிறைய பழைய பாட்டெலாம் கூட நாங்கள் பாடினோம். அதெல்லாம் பாடி ரொம்ப பாடினதே கிடையாது. 80s 90s அந்த மாதிரி பாட்டெலாம் பாடுவோம். அதை விட ஓல்டுக்கு போனது கிடையாது. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா நல்லா பழைய பாட்டெலாம் பாடினோம். அதெல்லாம் நம்ம அப்பாங்க அம்மாலாம் பாடி நம்ம கேட்டிருப்போம். இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு வீட்டில் வந்து அதான் போடுவாங்க. அது வந்து இன்றைக்கி நாங்களும் சேர்ந்து பாடும்போது ஜாலியாக
ஜாலியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock கிட்ட ஆகிடுச்சுங்க, 11:30 நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நேரம் பார்ட்டி இந்த மாதிரி இருந்தாலும் கடைசியாக கிளம்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு. அது என்னவோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது எல்லாம் வந்து அப்படியே காலேஜ் படிக்கிற, ஸ்கூல் படிக்கிற அந்த மாதிரி வயசுக்கு போயிடுறோமா. அதனால நமக்கு இப்போ இருக்கிற அந்த டைம்லாம் மறந்துடும். நம்மளும் நம்ம அம்மா அப்பாவாக இருக்கோம், நமக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் மறந்துடுது. அப்படியே ஒரு ஹாப்பி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் தானே. இது நீங்களும் வந்து நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மா அப்பா கூட அவங்களோட ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவங்க ஜாலியாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் நமக்கும் இப்போது. ஃபைனலி என் ஹஸ்பண்டோட பர்த்டே வந்து ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கேருந்து கிளம்பி வெளியில் போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ஆச்சுங்க. எந்திரிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு ஒவ்வொருத்தராக பேசி அப்படி மெதுவாக நடந்து இது நினச்சிருக்கீங்களா போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு. அப்படி தான் நாங்களும் யாருக்கா கிளம்பிட்டு போயிட்டு வரோன்னு சொல்லுவோம், அப்புறம் நின்று பேசிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பேசி ஒரு வழியாக எல்லாருமே கிளம்பிட்டாங்க. திருப்பி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது தான் அந்த வெறுமையாக இருக்கும் பார்த்திங்களா, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்போவுமே. ஸோ வீட்டில் ஆளுங்க இருந்துகிட்டே இருந்தால் அது ஒரு சந்தோஷம். சரி ஓகே என்ன சாப்பாடு எடுத்துட்டாங்களா பார்க்கலாம். இது யாரு சாப்பாடு போட்டு எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட்காக. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நான் தான் பார்த்தேன். ஏன்னா குழந்தைங்க மாடியில் விளாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. நைட்டு இங்கே தான் குழந்தைங்களாம் தங்க போகிறாங்க. அதனால் வந்து அவங்களாம் மேலே இருக்காங்க. நான் வந்து இந்த கிஃப்டெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, க்ளீனிங் எதுவும் இல்லை, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து எல்லாம் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் அது அந்த பாத்திரம்லாம் விளக்கி எல்லாமே முடிச்சு வச்சுட்டு தான் போனாங்க. ஸோ அந்த மாதிரி தான் யார் வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் கிச்சன்லாம் கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வருவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வேலையெல்லாம் இல்லையா, இன்னும் போய் நைட்டு தூங்க வேண்டியதுதான். எங்கே மேலே தானே படுக்க போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? ஓ, எப்படி 2 பேருக்கு ஒரே மாதிரி கிடச்சிச்சு? சூப்பர்ல, எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி படுத்துக்கோங்க, விளாண்டுட்டு பாடுங்க. என்ன பாய். You know what a fancy app looks like that, right? Yeah. Sondi. The top of fancy app? Sondi. I understand it.